வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்த்தியை குடிக்க வச்சு நீ எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்ச. ஆனா அதுவே உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு பாத்தியா? எனக்கு தெய்வம் துணை இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல. இதை இப்போ நீ புரிஞ்சுக்கலன்னா போக போக புரிஞ்சுப்ப. ஆட்டம் இதோட முடிஞ்சு போகல ஆதரே. இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போ நீ ஜெயிக்க போறதாவும் நான் தோக்க போறதாவும் உனக்கு தோணும். ஆனா எப்ப வேணாலும் இது மாறலாம். பாப்போம். நீ ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணு, நான் அதை நிறுத்துறதுக்கு அரேஞ்ச் பண்றேன். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஆதரே, ரூம் டெக்கரேஷன் எப்படி? கைவசம் சூப்பரா ஒரு தொழில் இருக்குல்ல. ஆதரே, என்ன ஆதரே, நீ ரூமுக்குள்ள பூ போட்டிருக்கியா இல்ல பூக்குள்ள ரூம் இருக்கானே தெரியலையே. இவ்வளவு பூ எதுக்கு? ஆமாங்க, ரூம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்க வேண்டாமா? ரூம் சூப்பரா தான் இருக்கும், ஆனா நம்ம பர்ஸ் பஞ்சர் ஆயிருமே. ஐயோ, எதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லல்ல. ஆதரே, எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்தே ஆகணும் ஆதரே. டே சாமி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சு? அதுவா மச்சான், எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் ஆச்சு மச்சான். டே 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 கோடாலி காம்பு, கூர்த்திட்ட மரத்திலே பதம் பாக்குறியா நீ? ஒழுங்கு மரியாதை எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. சொல்றா. ஒரு 4800 ஆச்சு மச்சான். 4800 ரூபாவா? ஐயோ கொடுமையே. என்ன ஆதர, நாளைக்கு விடிஞ்சதும் தூக்கி போட போற பூவை இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கணுமா? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்த பூவுக்கு பதிலா மொத்தமா பிளாஸ்டிக் பூவா வாங்கியிருந்தா எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து ரூமை டெக்கரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டே இருக்கலாம்ல. அதுக்கு தான் சொன்னேன். இவ்ளோ பிரில்லியண்டா ஒருத்தன் ஐடியா கொடுக்கறானேன்னு பெருமைப்படாம ஒருத்தி முறைக்கிறா, ஒருத்தன் சிரிக்கிறான். சை, ஜீனிஸ புரிஞ்சுக்காத பேட் வைஃப் அண்ட் பேட் ஃப்ரெண்ட். ஆமா போயா, பேட் ஹஸ்பண்ட். பட் டெக்கரேஷன் சூப்பர். எங்க எங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? இரு ஆதரே, சொல்றேன். போவலாம். எங்க போறீங்க? மச்சான் மச்சான், கடையில ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீயே கோயில் வாசல்ல கடையை போட்டு இந்த பூவெல்லாம் சில்லறையா வித்தாதான் உண்டு. ஒருவேளை அதுக்கு தான் போறியா? இருடா, உனக்கு நான் வந்து வச்சுக்கிறேன், சரியா? ஏங்க ஏன் சிஸ்டர், மச்சான் இந்த பூ எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறான் தெரியலையே. போகட்டும் லூசு. பாட்டி, பாட்டி, பால்ல என்னமா கலக்கற? பாதாம் பவுடர் பாட்டி. அப்படியா? சரி சரி, நல்லதுதான், உடம்புக்கு தெம்பா இருக்கும். சின்னண்ணி, இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. சின்னண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன, இப்பவே ட்ரீம்க்கு போயிட்டீங்களா? சுவிட்சர்லாந்துல டியூட்டோ? ரோஹிணி, ஏய் இங்க பாரு, அண்ணி வெக்கப்படுறாங்க பாத்தியா? இவளுங்க வேற.
இருக்கிற டென்ஷன்ல. அண்ணி சத்யா, ஆ, இந்த புடவைய பாத்தியா? இது நம்ம மாமியார் கட்டின புடவை. இத பாட்டியும் மாமாவும் நீ கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. பாட்டி, உங்க கையாலே நீங்க சத்யாவை கொடுங்க. சத்யா, இந்தாம்மா, இது உன் அத்தையோட புடவை. அவளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அவளே உனக்கு வந்து குழந்தையா பிறப்பா. இந்த வாங்கி. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அதுர பாலை எடுத்துட்டு வாமா. ஆஹா, இந்த புடவையில நீ ரொம்ப சூப்பரா இருக்க சத்யா. தேங்க்ஸ் ஆதிரே. இந்தா, இத நானே என் கையால காய்ச்சின பால். நீங்க ரெண்டு சரி, பேரும் போங்க. வா. சத்யா, நீ உள்ள போமா. ம். ஒண்ணு போட்டா தூங்கிடுவான். ரெண்டு போட்டா அசந்து தூங்கிடுவான்.